ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு முச்சுபண்ணி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் ஃபேரி அண்ட் நான் உங்ககிட்ட என்னோட ஒரு விஷயம் ஒன்று கன்வே பண்ணிக்கணும். நீங்கள் எல்லோரும் அவங்களுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ்டா ப்ரே பண்ணிக்கோங்க. ஆமாண்டா, இன்றைக்கி எங்கள் அம்மா அவங்களோட பர்த்டே. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் இத்தனை இயர்ஸ் எனக்கு ஸ்பெஷல் இல்லை. எப்போவுமே எங்கள் அம்மா எனக்கு ஸ்பெஷல் தான். இப்போ ஃபர்ஸ்ட் லவ் அவங்க. எப்போவுமே எனக்கு இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பிகாஸ் நான் அந்த பர்த்டேவை உங்களோட செலிப்ரேஷன் பண்ண போகிறேன். உங்களோட விஷ் அவங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். எனக்கு எங்கள் அம்மானா அவ்வளோ பிடிக்கும். யாருக்கு தான் அவங்க அம்மாவை பிடிக்காது இல்லையா? அவங்க தானே நம்ம லைஃபோட குயின். ஸோ எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. அவங்க ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்கடா அண்ட் விஷ் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல. பிகாஸ் இந்த ஸ்டோரியில் நான் அவங்களோட மொபைல்ன்ற விஷயம் அவங்க வெறும் தூரத்தில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணுறது அண்ட் ஏதாச்சும் பேசணும்னா ஜஸ்ட் சேட், இன்ஃபர்மேஷன் டைப்பிங் மட்டும்தான். ஸோ கீபேட் மூலமாக நம்ம இந்த காலத்தில் இருக்க மாதிரி ஆண்ட்ராய்டு அண்ட் டெவலப்பிங் இந்த ஜிகுக் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது ஒரு ரியல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ரியல் ஸ்டோரி பேசிக் தான். அண்ட் வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். இப்போது ஒரு பர்சன் மார்னிங் முழிக்கிறாங்க. ஒரு டைம் ஒரு 6 o'clock. அவங்களோட மொபைல் ரிங் அடிக்குது. அதாவது அலாரம். அதை கட் பண்ணிவிட்டு அவங்க எழுந்திரிச்சு பால்கனிக்கு வராங்க. அவங்களோட அந்த பால்கனியில் ஆப்போசிட் அந்த சன்செட், அந்த வெளிச்சம் அவங்களோட ஃபேஸில் படுது. அப்படியே சோம்பல் முறிச்சிட்டே அப்படியே அங்கே இருக்க அவங்களோட அந்த பூச்செடிங்களுக்கெல்லாம், அந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வாட்டர் ஊற்றிட்டுருக்காங்க. அப்படியே அவங்களோட வீட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பிக் ட்ரீ. அதில் அந்த குருவியோட க்யூட்டான மியூசிக்ஸ் அண்ட் அப்புறம் அந்த குயிலோட சாங்ஸ் அதெல்லாமே இயர் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி அந்த நேச்சுரலை அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ கீழே இருந்த ஒரு சவுண்ட், ஜிமீன் டைம் ஆகுது, என்ன பண்ணுற, கடைக்கு போயிட்டு வா, பால் வாங்கிட்டு வா, டீ போடணும் அப்படி சொல்லிட்டு. வரேம்மா, நான் முழிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன். ஆமாண்டா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமீன் இதில் ஒரு மிடில் கிளாஸ். அவங்க ஃபேமிலி வெறும் அம்மா அப்பா அண்ட் ஜிமீன் ஒரே பையன். அண்ட் அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க் போகிறாங்க. ஜிமீன் +2 இப்போ முடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வருது. ஸோ ஆஃபேலிக்காண்டி அவங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. அதாவது இது ஒரு இயரோட எண்ட் டே, 31st December. அந்த இயரோட எண்ட் டே. அவங்களுக்கு அந்த 10 day ஹாலிடே வரும்ல, அந்த டேஸில் அந்த டேவை அவங்க என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க, ஹாலிடேஸ். இப்போ கீழே நம்ம ஜிமின் தான். அவங்க ஸ்டெப்ஸ்லேருந்து வராங்க, ரூம்லேருந்து கீழே இறங்கி கீழே அவங்க அம்மா, ஜிமின் முழிச்சிட்டியா, சரி போய் பால் வாங்கிட்டு வா, டீ போடணும் அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்களும் அவங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்களோட ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் லாஸ்ட் 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் அந்த ஷாப் இருக்கும். ஸோ அங்கே போய் பால் வாங்கிட்டு அப்படியே சைக்கிள் ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏரெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்களும் அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்துட்டு ஜாலியாக அவங்க அப்பாகிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஆமாண்டா, அந்த காலத்துலலாம் ஆண்ட்ராய்ட் டிவி கிடையாது. ஸோ அந்த டைம்லலாம் கலர் டிவி. நம்ம ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நோக்கியா மொபைல். அது பட்டன் டைப். ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்னா கால் மட்டும் பேசுகிறது அண்ட் எதனா அர்ஜென்ட்னா மெசேஜ் சேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஸோ இதில் நம்ம ஜிமின் அவங்க அம்மாவோட மொபைல் அவர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் இருக்கும் எனி டைமும். ஸோ அந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அப்பா கூட பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமினோட அம்மா அப்பா அப்படியே அவங்களோட அந்த டீ டைமை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் ஒர்க் கிளம்புறாங்க. ஜிமின் பார்த்து இருந்துக்க, நான் ஈவினிங் வந்துடுவேன், சரியா? நான் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு நான் ஒழுங்காக இரு, வீட்டில் எங்கேயும் சுற்றிட்டுருக்காத, ஓகேவா? எதனா நான் கால் பண்ணுறேன் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்றாங்க. சரிம்மா, நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பாய் சொல்லிட்டு போகிறதுக்கப்புறம் டைம் ஒரு 10 o'clock இருக்கும். இப்போது ஜிமின் அப்படியே உட்காந்து அவரோட வீட்டில் டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது அவரோட மொபைலுக்கு ஃபோன் வருது. நம்ம ஜிமின் ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே, ஹலோ
ஹலோ ஜிமினா, என்ன பண்ணுற அப்படின்றாங்க இந்த சைட் பர்சன். ஜங்குக் சொல்லு, என்ன கால் பண்ணிருக்க மார்னிங்கே, என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை ஜிமினா, என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் நான் லஞ்ச் கொடுக்கணும், போர் அடிக்குது, நீயும் வரியா என் கூட அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிமின் ஓகே ஓகே, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கும் போர் அடிக்குது, போகலாம் வா அப்படின்றாங்க. ஓகே நான் வந்து உன் வீட்டாண்ட 1/2 ஹவரில் வந்து ஆரன் அடிக்கிற வந்துடு, ஓகேவா அப்படின்றாங்க. சரி ஜங்குக்கி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறாங்க. அப்போது ஓய் பாப்பா ஊராக சிரிக்காத சரியா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக், எனக்கு பாப்பா சொன்னால் பிடிக்காது தெரியும்ல அப்படின்றாங்க. சரி ஆனால் நீ குழந்தை தாண்டா அப்படி சொல்கிறாங்க. போ ஜங்குக், நீ ரொம்ப ஊரை பேசுகிற, நான் வைக்கிறப்போ எப்போ பாரு இப்படியே பண்ணுறேன். அப்படியே ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. வாங்கடா சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம ஜிமின் அவர் வந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட அந்த 10th அவர் கூட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம ஜிமின் 11th and 12th வேறு ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகும்போது தான் நம்ம ஜங்குக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஜிமினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க 2 பேர் படிக்கிற ஸ்கூலில் தான் நம்ம ஜங்குக் படிக்கிறாங்க. அது மூலமாக வந்து நம்ம ஜங்குக் ஜிமினுக்கு அறிமுகமாக்குறாங்க. அதாவது நார்மல் மெசேஜ் சேட் மூலமாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1 week or 2 week ஒன்லி சேட் தான், அந்த மெசேஜ் மூலமாக தான் அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்புறமா 2 weeks கழிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்ம ஜிமின் ஜங்குக்கை மீட் பண்ண போகிற அந்த மொமெண்ட் ரொம்பவே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவர் வந்து அது மாதிரிலாம் யார்கிட்டையும் வந்து சட்டுன்னு மர்ஜாயி பழகிறவர் இல்லை, ரொம்ப ஷை டைப். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கோட வீட்டுக்கு ஜங்குக்கை பார்க்க போகிறாங்க, அதாவது ஃபேஸை பார்த்து நேரில் பார்த்து பழக்க போகிறாங்கன்ற அந்த பதட்டத்தோட நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு கீழே நிற்கிறாங்க. அப்போது நம்ம ஜங்கு ஒரு பனியன் அண்ட் ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் வேர் பண்ணிவிட்டு கீழே வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் ஜங்குக்கை பார்க்குறாங்க. அவர் அப்படியே ஜங்குக்கை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் க்யூட்டான பிக் ஸ்மைலோட இறங்கி வந்து, மச்சான் என்னடா இங்கே வந்திருக்கீங்க, சரி வாங்கடா போய் நம்ம ஏதாச்சும் குடிக்கலாம், இருங்க நான் ஷர்ட் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ நம்ம ஜிமின் அப்படியே நின்றுருக்காங்க ஸ்டன் ஆகி. அப்போது நம்ம ஜங்குக் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படின்ட்டு ஃபேஸ் கிட்ட அவங்களோட அந்த ஹேண்ட்ஸை ஷேக் பண்ணுறாங்க. அப்போது ஜிமின் கான்ஷியஸ் ஜங்குக் ஜிமினா க்யூட்டாக இருக்கியே அப்படின்றாங்க. இன்சைட் நம்ம ஜிமின் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாங்க. என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்ததும் அவரோட ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி ஆகுது. அவருக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகும்போது அப்படி இருந்ததில்லை, பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மெசேஜ்லேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்க பேசினதை. அவங்க எப்பவுமே ஒரு மாதிரி சுட்டித்தனமாக பேசுகிறது, அதாவது அவங்கக்கிட்ட ஜங்குக் கிட்ட மட்டும் ஜிமின் தானாக இருக்காங்க. அதாவது அவர் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாலும் அவங்க வந்து ஜங்குக் வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க, அதை வந்து ரசிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாட்டியாக பேசுவாங்க. பட் நேரில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஷை ஆகுறாரு நம்ம ஜிமின். அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அச்சோ உண்மையானுமே குழந்தைதான் போலியே நீ அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிமின் அப்படியே முறைக்கிறாங்க. அச்சோ நீ க்யூட்டாக இருக்க, முறைச்சா கூட அப்படின்ட்டு ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிறே நீ அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி பேச்சை மாற்றிட்டு அப்புறம் அவங்க அப்படியே அது மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமினுக்கு ஜங்குக் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது பேசுகிறதுக்கு. எப்பப்போல்லாம் அவங்களுக்கு லீவ் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் சும்மா அந்த ஈவினிங் டைமில் அவங்க அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்து அவரோட ஹோம்ஒர்க்ஸை முடிச்சுட்டு போய் அவர் கூட ஒரு 1 hour 2 hours அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மீட்டிங் போடுற மாதிரி இருந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ நம்ம ஜங்குக் அப்படியே ஜிமினோட மடியில் படுக்கிறது, ஹெட்டை பிடிச்சி விட சொல்கிறது, தலையை கோதி விட சொல்கிறது, அந்த ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட அந்த கன்னத்தில் வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உன்னோட ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட் பண்ணுறது. அதில் ஜிமினுக்கு ஒரு மாறு இருக்கும். அப்பப்போ ரொம்ப ஷை ஆகுவாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேர் பண்ணுவாங்க ஜிமினை ஜங்குக். பிகாஸ் அவர் ரொம்ப இன்னசென்ட். அவர் யார்கிட்டயும் ரொம்ப அதிகமாக மர்ஜ் ஆக மாட்டார், பேச மாட்டார். அதனால் வந்து ஜிமினை ரொம்பவே கேர் பண்ணுவார் ஜங்குக். இப்படி தான் ஜிமினும் ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்
அப்படின்ற சொல்கிறத விட நம்ம ஜிமின் வந்து ஜங்குக்கை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. அவருக்கு லவ்னா என்னன்னு தெரியல, பட் அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஜேகே கூப்பிட்டாலே ஜிமின் எங்கே வேணாலும் போவாங்க. பிகாஸ் அப்படியோ அவங்கள வந்து ஒரு மாதிரி பிளைண்டாகவே பிலீவ் பண்ணுறாங்க. ஜங்குக் எதை செஞ்சாலும் அவனுக்கு நல்லது மட்டும்தான் செய்வான்னு சொல்லி அவர் எப்போவுமே அதை திங்க் பண்ணிவிட்டு அவரை எப்போவுமே நோ சொல்ல மாட்டார். அது மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக தான் இருப்பார். நல்ல பாண்டிங், எப்போவுமே ஜாலியாக இருப்பார். கொஞ்சம் சென்சிட்டிவ் பர்சன் நம்ம ஜிமின். சின்ன விஷயம் எது சொல்லிட்டாலும் சட்டுன்னு அழுதுருவாங்க. அதுக்கு ஜங்குக் அதனால் எப்போவுமே அவரை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஜாலியாக எப்போ ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் நாட்டியான ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, கலாய்ப்பாங்க. பட் அது ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கம்ஃபர்ட் ஜோனே நம்ம ஜங்குக் தான். இப்போது கீழே அதை நினச்சிட்டே இருக்கும்போது கீழே ஒரு பைக்கோட சவுண்ட் கேட்குது. ஜிமின் அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக பிரைட்டான ஸ்மைல், அப்படியே கீழே ஓடி வராங்க. ரெடியாக இருந்திருப்பாங்க, ஓடி வராங்க, வீடை லாக் பண்ணிட்டு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமினா ஓய் பாப்பா அப்படின்றாங்க. ஜங்குக் விருப்பிட்டது ஜங்குக் என்ன அப்படி சொல்கிறாங்க. சரி போகலாமா, போகலாம் அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் பைக்கில் உட்காந்துட்டு அப்படியே அவங்களோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போது நம்ம ஜங்குக் தான் கேட்குறாங்க, நீ வரியா இல்லை நான் போய் கொடுத்துட்டு வர கீழே வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ இப்போது உன்னோட ரிலேட்டிவ் தானே, ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாங்க. என்ன நினச்சிக்க போகிறாங்க, நீ என் ஃப்ரெண்ட் தானே, வா அப்படின்றாங்க. இல்லை நான் வரல, போ. சரி மேலே 3rd floor போகணும், ஓகேவா, நான் போயிட்டு வரேன், நீங்கள் கீழே வெயிட் பண்ணிங்க, போயிடாத, தொலைஞ்சிடாத, சரியா, அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும், நீ வேறு குழந்தை, நீ யாருன்னா கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்றாங்க. ஜிமின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி, ஜங்குக் போ, நீ ரொம்ப மோசமாக பேசுகிற, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு சீக்ஸ்லேயே அப்படி சின்னதாக பிஞ்ச் பண்ணுறாங்க. எப்போ பாரு என் கணத்து பிடிச்சிக்கல போ அப்படின்றாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவர் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கும்போதெல்லாம் கீழே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக் அவங்களோட ரிலேட்டிவ்க்கு போய் அவங்களோட ஃபுட்டை கொடுத்துட்டு வர ஒரு 20 minutes ஆகுது. ஸோ கீழே இறங்கி வரும்போது நம்ம ஜிமின் ஒரு சின்ன குழந்தையோட அங்கே கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு ஜாலியாக பேசிட்டுருக்காங்க. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போது நம்ம ஜங்குக் அப்படியே ஜிமினியே பார்த்துட்டே வராங்க. அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி ஜாலியாக, அந்த இடத்துலையே யாருமே இல்லை, அந்த குழந்தை ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட ரொம்ப ஜாலியாக விளையாட்டுருக்காங்க. கீழே வராங்க. வந்தது ஜங்குக் வந்ததுமே ஜிமின் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க. இங்கே ஜிமினை பார்த்த ஜங்குக், ஆரம்பிச்சிட்டியா, உன்னோட ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க போல், இதுக்கு தான் நான் சொல்கிறது உனக்கு குழந்தைன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பாப்பா என் கூட ஜாலியாக விளையாட்டு இருந்தா, அதனால நானும் விளையாட்டு இருந்தேன் ஜங்குக் அப்படின்றாங்க. குழந்தை கூட தான் விளையாடும் அப்படின்றாங்க. என்னை விருப்பி தாதடா, சரி டென்ஷன் ஆகாத அப்படின்றாங்க. அப்போ அந்த பேபியும் நம்ம ஜங்குக்கு பார்த்து பயந்துட்டு ஓடி போயிடுது. எங்கே போகிற அப்படின்றாங்க. நீ தான் அதை பயம் பற்றி அனுப்பிச்சிட்ட போ ஜங்குக் அப்படின்றாங்க. சரி வா போகலாம் அப்படின்றாங்க. இப்போ டைம் ஒரு 12-12:30 மேலே இருக்கும். ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அந்த சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து உட்காந்துருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம ஜங்குக் தான் ரொம்ப நாட்டி அங்கே இருக்க அந்த ட்ரீஸ்லாம் போயிட்டு அப்படியே பேக்ரவுண்ட்லலாம் ஒளிஞ்சு விளையாடிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் ஹாஸ்பிட்டல்னு அப்படி தான் இருக்குமா, நான் அது வரைக்கும்லாம் போனதே கிடையாது, எனக்கு ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன்னால் ரொம்ப பயம் தெரியுமா, டாக்டர்னாலே எனக்கு பிடிக்காது. ஆஹா ரொம்ப க்யூட்டாக பண்ணாதடா அப்படின்றாங்க. ஏன்டா அப்படி பேசுகிறேன், நீயும் பாய் நான் பாய் தானே, ஏன் இப்படி பண்ணுற, ஆனால் எனக்கு நீ எப்பவுமே க்யூட் தான் அப்படி சொல்கிறாங்க. சரி போ அப்படின்ட்டு அவரோ அப்படியே பேசிகிட்டே 2 பேரும் கொண்டாரு அங்கேயே இருக்காங்க. அப்புறமா நம்ம ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்துருக்காங்க. ஜிமின் அவர் விளையாடிட்டு வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து, ஜங்குக் எனக்கு பசிக்குது ஏதாச்சும் வாங்கி கொடு, சரி வா நம்ம ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஹோட்டலில் அவங்க உட்காந்து அவருக்கு தேவையான பிடிச்ச எல்லா ஃபுட்ஸும் வாங்கி தராங்க. ஜாலியாக அவர் அப்படி ஜிமின் சாப்பிட்றதே என்ஜாய் பண்ணிவிட்டு அவரும் சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிடுன்னு, இவ்வளோண்டு சாப்பிட்ற எப்படி வயிற்றுக்கு பத்தோ, நல்லா தான் சாப்பிட்றேன் நான் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே டைம் ஒரு 2-3 ஆகுது. இப்போது அப்படியே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக் தான், சரி நீ வீட்டுக்கு போறியா, நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடவா, இல்லை எனக்கு போர் அடிக்குது, அம்மாவும் ஈவினிங் 6:30 or 7 தான் வருவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில்,
ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம பார்க் போகலாமா அப்படின்றாங்க. ஓ ஜங்குக்கும் சரி எனக்கும் யாரும் இல்லை, சரி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே 2 பேரும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு பார்க்கில், சில்ட்ரன் பார்க்கில் போயிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு தள்ளி விட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டே அவருக்கு ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, டைம் ஒரு 5 அந்த மாதிரி. இப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க எனக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க ஜங்கு. அப்போ ஜிமினோ ஷை ஆகிட்டு சரின்றாங்க. அப்போ ஜிமின் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட அந்த மடியில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிறாங்க. ஜிமின் அப்படியே அவரோட அந்த ஹெட்டில் ஹேர் ரப் பண்ணி கொடுத்துட்டே ஒரு மாதிரி தூங்குற ஜங்குக்கு ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு டைம் ஒரு 5:30 ஆகுது. இப்போது நம்ம ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு முழிச்சிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், சாரி ஜிமினா, கொஞ்சம் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்ல அதனால தான், சரி டைம் ஆகுது நான் உன்னை வீட்டில் விட்டுட்டா அப்படின்றாங்க. சரிவா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு உன்னை வீட்டில் விட்டுறேன் ஜங்கு, நமக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகலாமா அப்படின்றாங்க. ஆமாம் அவங்க 2 பேரும் பைக்கில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லவே ஜங்குக்கும் அவரோட பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே அவர் நடந்து போகிறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை ஒன் சைடில் ஒரு சைடு அந்த ஹேண்டை 2 ஹேண்ட்ஸ் போட்டு அப்படியே இது ஹக் பண்ண மாதிரி நடக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜிமின் அப்படி சொன்னதும் ஜங்குக்கு சரிடா அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஜங்கு கூட அந்த ஹேண்ட்ஸை டைப் பண்ண மாதிரி அழகாக ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ஜாலியாக. அது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஷாப்பிங் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கூட பேசிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கும் சரின்ட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது அவங்க ஒரு டிராஃபிக்கை க்ராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜிமின் அந்த போலீஸ்காருக்கு சல்யூட் சொல்கிறாங்க. அந்த அவரை சல்யூட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்னடா பண்ணுற கிறுக்குத்தனமா அப்படின்றாங்க. ஜங்குக்கு அப்படி சொன்னது ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிக்கிறாங்க. போடா லூஸ் பையில் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் தான் அவரோட அந்த சைல்டிஷை ஜங்குக்கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. மிச்சம் எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி கோல்டாக ஒரு மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி அன்னிவனாக இருப்பாங்க. அவருக்கு சட்டுன்னு எதை சொன்னாலும் சென்சிட்டிவ் ஆகும், கோவம் வந்துடும், அந்த மாதிரி பர்சன். ஆனால் ஜங்குக்கிட்ட மட்டும் அவர் எப்படி தெரியல, அவர் ரொம்பவே சைலண்ட் ஆகுறாரு. அவருக்கு தானாக இருக்கிறது நான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஜங்குக் எதை செஞ்சாலும் அவரை திட்ட மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. அவருக்கு எப்போவுமே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இருடா பிரச்சனை இல்லை, நீயா இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அதனால் அவ்வளோ பிடிக்கும். அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே ஜூஸ் ஷாப் போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு டைம் 6:30 ஆகுது. மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டு பைக்கில் ஏறும்போது அந்த சன்லாம் செட் ஆகிட்டு ஈவினிங் அந்த மேகம்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு கிளைமேட், நல்லா அந்த சில்லுன்னு ஒரு காற்று, அப்படியே அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த மேகம்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படி போகுது, வானத்து மேலே போகிறது. அந்த ஒரு ஃபீலிங்கே அவருக்கு ரொம்ப பிடிக்குது ஜிமின்க்கு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இது இந்த இயரோட லாஸ்ட் டேயில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெக்ஸ்ட்டு நியூ இயர் பிறந்துடும். ஸோ கண்டிப்பாக எனக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெமரி. என்னோடய இத்தனை வருஷத்தில் நான் எதையுமே மெமரியாக எடுத்ததே கிடையாது. பட்டு இந்த வருஷம் எனக்கு இதுதான் பெரிய மெமரி அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜங்கு கூட ஏறி போகிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிமினை கூப்பிட்டு போய் அவரோட வீட்டில் விட்டுடுறாங்க. ஜிமின் அதை அப்படியே அவரோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே அழகாக அதை ஒரு டைரியில் நோட் பண்ணுறாங்க. அந்த டைரி எடுக்கும்போது தான் தெரியுது ஜிமின் ஜங்குக் அவருக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கு சாக்லேட்ஸ் கவர்ஸ். அண்ட் அவர் சின்னதாக ட்ராயிங்ஸ்லாம் பண்ணியிருப்பார். அவரோட ரஃப் நோட்டில் அந்த பேப்பர்ஸ்லாம் கிழிச்சு வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் அவரோட நேமை எழுதி வச்சுருப்பாங்க அந்த டைரியில். இப்போது இந்த மெமரிஸும் அதில் அழகாக எழுதுகிறாங்க. அந்த டேட் போட்டு
என்னோட பெஸ்ட் மெமரி இந்த இயர் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுகிறாங்க. அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிட்டே. இதெல்லாம் ஒரு பர்சன் அப்படியே அந்த பார்க்கோட பெஞ்சில் உட்காந்துச்சி ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த நைட் 12 o'clock அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பார்க்கில் எல்லோரும் விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இந்த பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிக்குது, அந்த வான வெடிக்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம்லாம் அவர் மூஞ்சில் படுது. அவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃபீல் பண்ணிவிட்டு அவர் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். எஸ், அது நம்ம ஜிமின். அவர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. இது 9 years பேக் அந்த மெமரி நடந்திருக்கும்போது அவருக்கு 16 years. இப்போ 9 years ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி அந்த கலர்ஃபுல்லான அந்த வானவில், அதாவது அந்த வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவர் ஐஸில் அவ்வளோ டியர்ஸோட பெரிய மூச்சு இழுத்து விட்டுட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் அவர்கிட்ட விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி நியூ இயர்ஸ்க்கு. அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இத்தனை இயர்ஸ் ஆனாலும் என்னால் மறக்கவே முடியாத ஒரு பிளேஸும் மறக்கவே முடியாத ஒரு மெமரியும் நீ தான் ஜங்குக். என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அந்த வானத்தையே விரிச்சோடி பார்த்துட்டே இருக்காங்க. டைம் 12 o'clock ஆயிடுச்சு. இப்போது ஜிமினுக்கு ஃபோன் அடிக்குது. அவங்க அம்மா தான். ஹலோ ஜிமின், எங்கே இருக்கடா? இன்னும் ஆளை காணும், டைம் என்ன ஆகுது பார்த்தல, இன்னும் ஒர்க் முடியலையா அப்படின்ட்டு. இந்த சைடு நம்ம ஜிமின். அம்மா அதை நியூ இயர்லம்மா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அதனால தான் அப்படின்ட்டு ஜிமின் அப்படி பேசும்போது நம்ம ஜிமினோட அம்மா ரொம்ப சேட் ஆகுறாங்க. ஜிமின், நீ இன்னைக்கு அங்கே தான் இருக்கியா அந்த பார்க்கில் அப்படின்றாங்க. ஜிமின் அப்படியே க்ரை பண்ணுறாங்க. அவர் ஐஸில் டியர்ஸ் போயிட்டே இருக்குது. இல்லைம்மா, நான் வந்துட்டு தான் இருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜிமின், போய் சொல்லாத என்கிட்ட. உங்கள் அப்பா போனதுலேருந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நடக்குது உனக்கு ஒன்றும் புரியல. நீ உன்னோட லைஃப் பார்ட்னராக யாரையோ சூஸ் பண்ண மாட்டேங்கிற. நானாக கேட்டாலும் யாரோ வேணான்ற. ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒரு சோகத்தை ஒழிச்சு வச்சுருக்கேன். நான் உன்னோட அந்த டைரியை படித்தேன். யார் அந்த ஜங்கு? நீ அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறியா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? என்னாச்சு ஜிமின்? இது நீயா சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ நீ மென்ஷன் பண்ணியிருக்க அந்த 31st December அந்த பிளேஸ், இப்போ நீ அங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஆல்ரெடி அது சும்மா அது அப்போது ஸ்கூல் டேஸில், இப்போ இல்லை, தெரியும்ல, அது நடந்து 9 years ஆயிடுச்சுமா. அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், விடுங்க, அதெல்லாம் நீங்கள் எதோ வரி பண்ணிக்காதீங்க, நான் வந்துட்டுருக்கேன், இட்ஸ் ஓகே, நான் வந்துடுவேன் இன்னும் 5 minutes அப்படின்றாங்க. ஜிமின், ஏண்டா, எனக்கு இருக்கிறது நீ தான், நீ ஒருத்தந்தான், நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் உனக்கு அது புரிய மாட்டேங்குது? அம்மா கிட்டே இருந்தே மறைக்கிற பற்றியா? நான் உனக்கு எப்போவுமே ஹாப்பினஸை கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஜிமின். நானும் உங்கள் அப்பாவும் நான் எங்களுக்கு இருக்கிற நீ ஒருத்தந்தான். ஆனால் உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தந்தான். ஆனால் நீயும் இப்படி சேடாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியலடா. நீ எதோ சூஸ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். நான் என்கிட்ட நீ எந்த ஒரு தயக்கத்தையும் காட்டாத அப்படின்ட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஜிமின், அம்மா அம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன், நான் வந்துடுவேம்மா, வந்துடுவேன், நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணாங்க. ஹாப்பி நியூ இயர்மா அப்படின்ட்டு. தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், உனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்புகிறேன் அப்படின்றாங்க. தேங்க்யூம்மா, எனக்கு நீங்கள் எப்போவுமே பெஸ்ட், நீங்கள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், யார் வந்தாலும் அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் அம்மாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேய் லூஸ் மாதிரி பேசாத வாடா அப்படின்றாங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே திங்க் பண்ணுறாங்க. அவரோட அந்த 6 years, அதாவது 9 yearsக்கு பேக்
ஜிமின் அவரோட அந்த +2 முடித்து அந்த 1 month ஹாலிடேஸ் இருக்கும்போது அவர் வந்து நம்ம ஜங்குக் கூட தான் போயிட்டு காலேஜ்க்கு அப்ளிகேஷன்லாம் போடுறதுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஜங்குக் எனி டைமும் வந்து கால் பேசிகிட்டே இருப்பாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பொசசிவாகும். ஜங்குக் வந்து யார்கிட்டனா வந்து பேசிட்டா, யாருன்னா கேர்ள்ஸ்கிட்ட பேசிட்டா, யார் கூடனா ஃபோனில் பேசிட்டாங்கன்னா அவர் ரொம்ப பொசசிவ் ஆவார். ஒரு மாதிரி அவருக்கு ஏன் அந்த பொசசிவ் ஆகுதுன்னே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஜங்குக் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க மணிக்கணக்காக. ஜிமின் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு 3 or 4 காலேஜ்க்கு. அப்போது ஜங்குக் பேசிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கும் வருது, நீ யார்கிட்ட தான் அவ்வளோ பேசிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. ஸோ அதுக்காண்டி அந்த பொண்ணு தான் எனக்கு நம்பர் கொடுத்துச்சு, அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுகிறேன், நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோதான். அந்த 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 ஒரே ஒரு வார்த்தை அவர் காதில் விழுந்த அடுத்த செகண்ட் அவரோட அந்த வேர்ல்டே அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் ப்ரீத் கூட பண்ணலை. 2 செகண்ட் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டார். ஆனால் ஜங்குக் அதை சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் கால் பேசிட்டே அவர் போயிட்டார். ஜிமின் அந்த இடத்துல ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அவரோட அந்த மொத்த வேர்ல்டும் பிரேக் ஆகிடுச்சி. ஃபுல்லாமே ஜிமின் ஐஸில் ஒரு மாதிரி டியர்ஸ் அப்படியே ரெட் ஆகிட்டு ஃபால் ஆகுது. ஆனால் என்ன சொன்னான் இப்போ அவன்? ஜங்குக் பொண்ணை லவ் பண்ணுறானா? இப்போ ஜங்குக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. இப்போ பூனை ஜங்குக் ஜிமினை திரும்பி அப்படியே ஃபோன் பேசிட்டு, ஜிமின் வாடா, டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஜிமின் கான்ஷியஸ்லேருந்து வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பி அவரோட அந்த டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லாங் ப்ரீத் இழுத்து விட்டுட்டு, இல்லை இது உண்மையாக இருக்காது, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறான், ஜிமினா நீ பிரேக் ஆகிறாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட்டில் ஒரு ஹேண்ட்ஸை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாகவே ஜேகே கிட்ட வராங்க. ஜேகேவும் ஜிமினோட ஷோல்டர்லேயே ஹேண்ட்ஸை போட்டு என்ன ஆச்சு அப்படியே சொல்லிட்டு கேட்டுகிட்டே மறுபடியும் ஃபோன் பேசிட்டே போகிறாங்க. சொல்றி என்ன பண்ணுற, ஈவினிங் பார்க்க வரணுமா, சரி எங்கே மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஜிமின் ரொம்ப ரொம்ப சேடாகிறாங்க. அவரால் அதை கேட்கவே முடியல. நம்ம ஜிமின் நின்றுட்டு, ஜங்குக் அம்மா ஃபோன் பண்ணாங்க, டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. அப்படியே உட்கார பைக்கில் நான் உன்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை ஜங்குக், உனக்கு எங்கேயோ போகணும் சொன்னேன்ல, நீ இப்போது நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன் சரியா அப்படின்றாங்க. பிகாஸ் அப்படியே அவர் அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு, அதாவது அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. உள்ளே போனதும் வீட்டில் யாரும் இல்லை. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவரோட ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் அவர் பெட்டில் படுத்து அந்த தலகாணி ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. அவரால் சுத்தமாக முடியல. ஜங்குக் சொன்ன அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு முடியல. நான் என்ன செய்ய? ஜங்குக், அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? ஜங்குக், நான் தான் தேவையில்லாமல் என் மனசில் ஆசையை உருவாக்கிக்கிட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நாள் ஃபுல்லாக அழுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மாவும் வந்து அவரோட டோரை நாக் பண்ணுறாங்க. பட் அவர் ஓப்பன் பண்ணல. ஜிமின் சொல்கிறாங்கம்மா, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நான் இன்னைக்கு காலேஜ்லலாம் போய் அப்ளிகேஷன் போட்டு வந்தேன்னா அதனால் தலைவலியாக இருக்குது, நானே வரேன், நீங்கள் சாப்பிட்டு படுங்கன்னு சொல்கிறாங்க. சரிடான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜிமின் அன்றைக்கி ஃபுல்லாக எதுவுமே திங்க் பண்ணவே இல்லை, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா போன பின்ன தான் மறந்தாலும் வராங்க. அவர் அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஜிமின் ஜங்குக்கை ரொம்பவே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் அதை பெருசாக கண்டுக்கல. பிகாஸ் அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவரும் அதை கண்டுக்கல பெருசாக. ஆனால் ஜிமின் ரொம்ப சேடாக இருக்காங்க. அவராகவே இல்லை. அவரோட வேர்ல்டே ஃபுல்லாமே இருட்டாயிருச்சு. அவரோட ஹாப்பினஸ் மொத்தமாக தொலைஞ்சிருச்சு. அவர் அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை. ஸோ ஜிமின் அண்ட் ஜங்குக் 2 பேரும் வேறு காலேஜ் சேர்றாங்க. ரொம்ப லாங்காக. எப்போனா ஒன் டைம் தான் ஜிமின் ஜேகேக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஜேகேவும் அப்படி தான், இதே மாதிரி தான் இருக்கும்.
இதுதான் அவங்க வந்து பிரிஞ்ச நாள். இப்போது நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் ஜங்குக்கு எப்போனா ஒரு வாட்டி மீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இடையில. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஸ்டடீஸை முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவரால் மறக்கவே முடியல. பிகாஸ் ஜங்குக்கை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. ஜங்குக் ஜிமினோட ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் க்ரஷ் எல்லாமே அவர் தான். அவரை ரசித்த மாதிரி மிச்சம் யாரும் அவரோட லைஃப்பில் வந்து அந்த அளவுக்கு இடத்தையும் கொடுக்கல, அந்த அளவுக்கு யார்கிட்டையும் பழகலை. அவர் ஒவ்வொரு மொமெண்ட்டும் அவர் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த ப்ளேஸ்க்கெலாம் போகும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்ஸ், அந்த மெமரிஸ் அவரை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இயர்லி ஒன்ஸ் 31st டிசம்பர் அவர் அந்த மார்னிங்லேருந்து அந்த நைட் வரைக்கும் அவருக்கு அது பிடிச்ச அந்த பிளேஸில் தான் வந்து இருப்பாங்க. அதில் அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி எப்படி நடந்து வந்தாங்களோ அதே மாதிரி அவர் தனியாகவே அந்த இடத்துல அந்த பிளேஸு, அந்த ஷாப்ஸு, அந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து விசிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதாவது அந்த பெயின்ஃபுல் மெமரியோட அப்படியே ஒரு நாள் அவன் என்கிட்ட திரும்பி வந்துட மாட்டானா, இப்போ அவன் வேற ஒருத்திக்கு சொந்தமாயிட்டானே, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷமும் அவரோட டேஸ் இப்படி தான் கழியுது. ஸோ இதை நினச்சிட்டு தான் அவர் அந்த பார்க்கில் உட்காந்துட்ருப்பார். ஸோ கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அவரும் அவரோட பேக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ஜிமினியை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க ஒரு 10 ஸ்டெப் லாங்கில். ஜிமின் அவங்களுக்கு தெரியல அவருக்கு. ஸோ அவர் பாட்டுக்கு அந்த பர்சனை ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணி போகிறதுக்காண்டி போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸு, அதாவது அந்த மணிக்கிட்ட ஒரு ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணது. அவரோட அந்த ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக டேட்டோ. அந்த ஹேண்ட்ஸோட அந்த க்ரிப்பை ஜிமினால் தாங்க முடியல. அப்போ ஜிமின், யார் நீங்கள், எதுக்கு என்ன பிடிச்சிட்ருக்கீங்க, விடுங்க அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே அந்த பர்சனை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஜிமினோட ஐஸ், அந்த பர்சனோட ஐஸ் ஒரு மாதிரி லாக் ஆகுது. அந்த ஐஸ் பார்க்கும்போது ஜிமின் சைலண்ட் ஆகிடுறாங்க. மறக்க முடியாத அந்த ஐஸ் அவரால் இப்போ வரைக்கும் அப்படியே நிற்கிறாங்க. அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தையும் இல்லை. அவர் கண்ணு தானாக கலங்க ஆரம்பிச்சிடுது. ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அவர் எதுவுமே பேசவே இல்லை, ஸ்ட்ரகிள் கூட பண்ணல. இந்த சைடு அந்த பர்சன் ஜிமினா அப்படின்றாங்க. அவ்வளோதான். நம்ம ஜிமின் அவ்வளோ அழுகுறாங்க. அவரால் அந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அவரோட அந்த ஹேண்ட்ஸை வந்து லீவ் பண்ணிவிட்டு போக பார்க்குறாங்க. பட் அந்த ஹேண்ட்ஸ் ரொம்ப க்ரிப்பாக இருக்குது. இல்லை நீங்கள் யார், எனக்கு தெரியல, என் பேர் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜிமின், நடிக்காத, நான் யாருன்னு உனக்கு தெரியல. இல்லை எனக்கு தெரியல, என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜிமின் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற, நான் தான் ஜங்குக் ஜிமின். இல்லை எனக்கு அப்படி யாரும் தெரியாது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படியே ஓடுறாங்க. அப்படி ரன் பண்ணுறாங்க பயங்கரமாக. அந்த பார்க்கில் எல்லார் மேலேயும் இடிச்சிட்டு அங்கே எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு எல்லோரும் இது பண்ணிட்டுருப்பாங்க. ஜிமின் அப்படியே இதுவே பண்ணல, அவரோட ஐஸ் அப்படியே தொடச்சிட்டே ஓடுறாங்க பயங்கரமாக. அப்படியே ஜிமின் பயங்கரமாக ரன் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிமின் பின்னாடியே அந்த பர்சன் ஓடி வராங்க. ஜிமினா எங்கடா போகிற, இருடா நான் உங்கள்கிட்ட பேசணுண்டா, ஏன்டா என்னை அவாய்ட் பண்ணுற, இருடா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் பின்னாடி ஜங்குக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஜிமின் அவரோட ஐஸ் வந்துட்டுருக்க டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜிமின் ஜங்குக்கு அப்படியே ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் பேக் சைட்லேருந்து அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரோட ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. ஒரு நிமிஷம் நின்றுச்சு அவரோட ஹார்ட். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜங்குக் அவரை ஹக் பண்ணியிருக்காங்க, பேக் ஹக். ஜிமின், இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக அவரால் தெரியல.
ஒரு மூச்சை விடலை. கொஞ்ச நேரத்தில் ஜேகே பயந்துடுறாங்க. ஜிமின் ஜிமின் ஆர் ஓகே அப்படி சொல்லிட்டு அவரை திருப்புறாங்க. ஜிமின் எடுத்து அவரோட ஐஸே காண்டாக்ட் பண்ணி பேச மாட்டுறாங்க. கீழே குனிஞ்சிட்டு கொஞ்ச நேரத்தில் ஜிமின் கான்ஷியஸ் கொண்டு ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற நீ? விட என்ன, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க? தெரியுதா நான் யாருன்னு தெரியுதா? அப்போ ஏன்டா என்னை விட்டுட்டு போகணுன்னு பார்க்குறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் நல்லா தான் இருக்கேன், நான் நாளைக்கு பேசுகிறேன், வீடு என்ன, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க பப்ளிக் அப்படின்றாங்க. எனக்கு யார் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும், நான் உங்ககிட்ட பேசணும், மரியாதையாக வா அப்படின்றாங்க. இல்லை ஜங்குக், அம்மா கால் பண்ணுறாங்க, நான் போகணும், என்னை விடு. நீ ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன்டா ஏன் வந்த இப்போது நீ ஏன் வந்த அப்படி சொல்லிட்டு அவரோட சேஸ்ட்லேயே பயங்கரமாக அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஜிமின் பயங்கரமாக அழுதுட்டு அப்படியே உட்காடுறாங்க. அவரோட ஃபேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா அவரால் அதுக்கு மேலே முடியல, சுத்தமாக முடியல. அவரோட அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏற்கனவே அவர் இந்த மார்னிங்லேருந்து ஜேகேவோட அந்த ஃபீலிங்ஸோடவே இருந்திருப்பார். இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஜேகே இப்படி ஜிமினை மீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியல. அவரோட அது மொத்த ஃபீலிங்ஸும் வெளியே வந்துட்டு அப்படியே அழுகுதுட்டே அப்படியே அவரோட அந்த 2 லெக்ஸையும் ஹோல்ட் பண்ணி ஃபேஸை அப்படியே மூடிக்கிட்டு அழுகுறாங்க. இப்போ ஜேகே ஜிமினா என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணுற? என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்கேன் நீ அப்படின்ட்டு. இல்லை நான் நல்லா இல்லை. நீ ஏன் வந்தேன் லைஃப்பில்? நான் எவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன். நான் உன்னை பார்த்ததுலேருந்து முடியல என்னால். ஏன் ஜங்குக், நீ மறுபடியும் என் லைஃப்க்கு ஏன் நீ ஏன் என்னை மீட் பண்ண, அதுவும் இந்த டேஸில்? என்னால் முடியல, போயிரு, என்னால் முடியாது மறுபடியும் இந்த பெயினை தாங்கிறதுக்கு. நீ என்ன பண்ணுற எனக்கு புரியல அப்படின்றாங்க. ஜிமின் என்னடா ஆச்சு? ஏன்னா என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன், நான் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவரோட ஒர்க் விஷயமா அவர் வேறு சிட்டியில் தான் இருந்திருப்பார். ஜிமினை பற்றி அவருக்கு திங்கிங் வந்திருக்கும். அண்ட் அவர் லவ் பண்ண அந்த பொண்ணும் பிரேக்கப் ஆகியிருந்திருக்கும் கொஞ்ச நாள்லேயே. அதுக்கப்புறம் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பார். ஆனால் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பார். ஜிமின் எல்லாத்தையுமே மாற்றிருப்பாங்க, அவங்களுடைய வீடு, அவருடைய எல்லாத்தையுமே. அதனால் அவரால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஜிமின் சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு பார்க்க வந்திருப்பார். இப்போ தான் ஜிமின், ஆனால் அது ஜிமின் அவர் உண்மையாலுமே பார்க்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே ஃபீல் பண்ணிட்டு அவரை பக்கத்தில் பார்க்கும்போது தான் அவருக்கு ஃபீல் ஆகுது அது ஜிமின் தான் சொல்லிட்டு. அதனால தான் அவர்கிட்ட பேச வந்திருப்பாங்க. பட் ஜிமின்க்கு ஜேகேயோட ஐஸை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க அது ஜேகே தான் அப்படின்ட்டு. அதான் ஜங்குக் சொல்கிறாங்க, ஜிமினா என்னாச்சு ஜிமினா? ஏன் ஜிமினா என்கிட்ட பேச மாட்டேன்? நான் ஏன் நியூஸ் ஆயிடுச்சுடா, நான் இன்னமும் என்கிட்ட பேசணுன்னு தோணவே இல்லைல்ல அப்படின்றாங்க. வேணா ஜங்குக், என்னால் முடியாது, மறுபடியும் ஒரு வலியை தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவர் அங்கே தான் அப்படியே அந்த ஹோல்ட் பண்ணி தான் அழுகுறாங்க. ஜிமின் அழுதுட்டுருக்க ஜேகே அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா அழுகிற? நீ அழுதா என்னால் பார்க்க முடியலடா, நான் இத்தனை வருஷமாக அழுதுட்டு தானே இருக்கேன், அப்போ யாருமே என்னை பார்க்குறதுக்கு இல்லையே, இப்போ மட்டும் என்ன புதுசாக உனக்கு அக்கறை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் அழுதுட்டுருக்காங்க. நான் நேற்று உன் வீட்டுக்கு போயிருந்தேன்டா, ஒன்று மீட் பண்ணேன். உங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன் இல்லையா, வீட்டுக்கு வந்தப்போ ஃபோட்டோவில் அவங்கள நான் ஷாப்பில் பார்த்தேன். அப்போ தான் சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி நீ இயர்லி இங்கே தான் வந்திருக்க, நீ ஃபீல் பண்ணுற, நீ ஏதோ ஒரு மாதிரி பிரேக் ஆன மாதிரி இருக்க. அப்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டைரியில் படித்த ஒரு நேம், அது என்னோடய நேம். ஜிமின், என்ன பண்ணி வச்சுருக்க? என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்க? அவங்க தான் சொன்னாங்க நீ இயர்லி ஒன்ஸ் இங்கே தான் இருப்பேன்னு, அதனால தான் அவங்ககிட்ட பேசணுன்னு நான் வந்தேன். அண்ட் உங்கள் அம்மாவுக்கும் இது தெரியும் அப்படின்றாங்க. ஜிமின் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு தெரியும், நான் தான் சொல்ல வேணாம், நான் நேரில் போய் பேசிக்கிறேன்னு சொன்னேன், அதனால தான் அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. ஜிமின் அழுதுட்டு ஜங்குக்கோட ஐஸ் அப்படி பார்க்குறாங்க. அந்த டியரி ஐஸோட ஜங்குக்கோ அவரோட ஐஸ்லேருந்து அப்படி டியர்ஸோட சாரி என்னை மன்னிச்சிடு, நான் கூடவே இருக்க என்னோடய வைரத்தை நான் தொலைச்சிட்டேன், நான் தொலைவில் இருக்க தங்கத்தை மட்டும்தான்டா பார்த்தேன், ஆனால் என் பக்கத்துலேயே இருக்க என் பொக்கிஷம், என்னோடய புதையல், என் மேலே இவ்வளோ பாசம், இவ்வளோ கேர், இவ்வளோ பொசசிவ் வச்சுருக்கேன், இன்னும் நம்ம
ஆனால் ஒரு நிமிஷத்தில் நான் தூக்கி போட்டல, உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா, நான் கேட்கலனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ எனக்கு தான்டா, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, நீ என்னை கேட்டு சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல உன் கூடவே. எனக்கு மற்றவங்க இப்போ வந்தவங்கள விட உன்னை தான்டா ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் நீ தான் ஒரு கட்டத்தில் என்னை அவாய்ட் பண்ணுற. சரி, உனக்கு அது பிடிக்கலன்றதால தான் நான் விலகி இருந்தேன். ஆனால் இவ்வளோ என்ன லவ் பண்ணியிருப்பேன் நான் எதிர்பார்க்கல ஜங்குக். ஜிமின் என்னை மன்னிச்சிரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிட்டு அழுகிறாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிடுறாங்க. என்ன பேசுறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல சைலண்ட் மட்டும்தான் நிலவுது. ஜிமின் ஜங்குக் 2 பேருமே அழுட்டு அப்படியே அவங்க ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. சாரிடா, என்னை மன்னிச்சிரு, தப்பெல்லாம் என் மேலே தான். உன்னோட லவ் புரியாமல் நான் தான் இங்கே முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன். நான் தூரத்துலேருந்து வந்த அந்த ஃபேக் லவ்வை நம்பினேன். நான் பக்கத்தில் இருக்க என்னோடய ட்ரூ லவ்வை நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை விடமாட்டேன் ஜிமினா, ப்ளீஸ் என் கூட இருந்துரு. நான் உன்னை அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறேன். நீ எப்பவும் போல் உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு. நான் ப்ளீஸ்டா என்னை ஏற்றுக்கூடா, ப்ளீஸ்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் என்ன சொல்லனே தெரியல. 9 இயர்ஸ் பிரிவு. அவரால் சுத்தமாக அதை பேர் பண்ணிக்கவே முடியல. ஜங்குக் அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிமினால் ஜங்குக் அழுகிறத ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. அவர் பிரேக் ஆகிறத அவரால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உண்மைதானா? நீ சொல்கிறது உண்மைதானா? என்ன உனக்கு பிடிக்குமா? நீயும் என்ன லவ் பண்ணுறியா ஜங்குக் அப்படின்றாங்க. ஆமாண்டா என் பாப்பா, நீ எப்பவுமே எனக்கு பாப்பா தான், என் குழந்தைடா நீ. நான் உன்னை அழ வச்சிட்டல, என்னை மன்னிச்சிரு. நான் இனிமேல் என் லைஃப் ஃபுல்லாக உன்னை அழ வைக்க மாட்டேன். ப்ளீஸ் ஜிமினா, என்கிட்ட வந்துரு ஜிமினா அப்படின்றாங்க. ஜிமின் அவர் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே மறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவரால் அதை மறக்கவே முடியல. அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. இது ஒரு ட்ரூ அண்ட் ஃபேக் ரெண்டுமே கலந்த ஒரு ஸ்டோரி. எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சாரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா, பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்திருந்தா. கீர்த்தனா, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கௌதம், ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே.